அங்கே மாநாடுல 3 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் மாநாட்டு திடல்லையே இருந்தவன் நான். எத்தனை குடும்பமாக இரவும் பகலுமாக வந்து உட்கார்ந்துருந்தாங்கன்றது எனக்கு தெரியும். இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டின கூட்டம் அல்ல. நீங்கள் நடத்தக்கூடிய திமுக மாநாடுக்கு அந்த நேரத்துக்கு வருவாங்க, அந்த நேரத்தில் கூட்டிகிட்டு போயிடுவீங்க. இங்கே யாருக்கும் மாநாட்டு திடலை மட்டும்தானே அவர் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. வரக்கூடியவர்களுக்கு தண்ணி வசதியும் பாத்ரூம் வசதிகளை தானே ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. மிச்ச கூட்டங்கள் அனைத்துமே தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் தானே. குடும்பமா வந்தாங்கன்னு சொன்னீங்களா? அந்த யாராவது ஒருத்தங்கிட்ட பேசுனீங்களா? என்ன அவங்களோட ஃபீட்பேக் என்னவா இருந்தது? ஏன் இவ்வளவு ஆர்வமா கலந்துக்கிட்டாங்க? ஏதாவது சொன்னாங்களா அவங்க கிட்ட? அதாவது மதுரையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த மாநாட்டு திடல்ல இருந்து ஒரு 16 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு குடும்பம் வந்து நிக்கிறாங்க. அந்த அம்மா நிற்கிறாங்க, கூட 2 மகள்கள் நிற்கிறாங்க, ஒரு பையன் நிற்கிறேன். அப்போ கேட்குறேன், என்னம்மா இந்த நேரம் காலையில் 4 மணிக்கு என்னம்மா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே இந்த மாதிரி மாநாடை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு. மாநாடு நாளைக்கு மாலையில் தானம்மா நடக்க போகுது. நீங்கள் இப்போ நாங்கள் இன்னைக்கு ராத்திரி வந்தோம், அதாவது இரவு வந்திருக்காங்க, விடிஞ்சிருச்சு. அப்போ 16 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கீங்களே, ஏன் உட்கார வேண்டியதானே? இல்லை நாங்கள் பார்க்கறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா சொல்றாங்க. கடந்த காலங்களில் யாருக்கு வாக்களித்தோம், இப்போ ஏன் வாக்கு அளிக்க கூடாது அவர்களுக்குன்னு நினைக்கிறோம், இந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம். மாநாடுக்குன்னா மாநாடுக்கு தானே வந்து நிற்கணும், எதுக்கு முந்தின நாளே அவர்கள் வந்து நிற்கணும்? அப்போ கேட்குறேன், தனியாக எப்படிமா? இல்லை எங்கள் கணவர் வந்திருக்காரு, தண்ணி வாங்குறதுக்காக போயிருக்காரு. ஏமான்னு சொல்லிட்டு அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்க சொன்னோம். தண்ணி கொடுத்த உடனே, ஆனால் நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், மாநாடு முடிஞ்ச உடனே போகிறோன்னு. ஏம்மா இது அடிக்கக்கூடிய வெயிலில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க காலையில் வரைக்கும் 10 மணி வரைக்கும் அந்த இடத்துல இருந்துட்டு பக்கத்தில் ரூம் போட்டு, அந்த 16 கிலோமீட்டர் கூட அவங்க வீட்டுக்கு போகலை, ரூம் போட்டு திருப்பி மாநாடுக்கு வந்துட்டாங்க திடலுக்கு.